வாங்க இன்றைக்கி வெஜ்ஜு பஃப் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கோதுமை மாவில் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயை வைங்க, எண்ணெய் ஊற்றுங்க. வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போடுங்க. ஜீரகம் பொரிஞ்சோன்னா வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டு இப்போ நல்லா வதங்கினோன்னா கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு, உப்பு போட்டுட்டு, உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசித்து அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு காரம்லாம் சரி பார்த்துட்டு மேலே கொத்தமல்லி தலையை தூவி போட்டு கிளறி இறக்குனிங்கன்னா அதோடய வெஜ்ஜு இதோட மசாலா ரெடி. இப்போ வந்து அந்த வெஜ்ஜு பஃப் செய்கிறதுக்கு கோதுமை மாவு தான் நான் எடுத்தேன். மைதா மாவில் செய்வாங்க, நான் கோதுமை மாவில் செய்கிறேன். நல்லா கோதுமை மாவை நல்லா உப்பு எண்ணெய் தண்ணியெல்லாம் விட்டு நல்லா சப்பாத்தி போல் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். அது பிசைஞ்சிக்கிட்டு அது வந்து ஒவ்வொரு சப்பாத்தியாக வந்து 4 சப்பாத்தியாக எடுத்து ரோல் வச்சுக்கிட்டு 4 பக்கமும் அந்த கார்னரெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு அந்த ஓரத்தில் வந்து எண்ணெய் இது வச்சு அந்த தண்ணி வச்சு ஓரத்தில் துடைச்சிட்டு நடுவில் வந்து எண்ணெயை